நண்பர்களே, ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் முதல்ல பேட் பிடிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணியுடைய கேப்டன் ஸ்மித் மற்றும் ரஹானே ரெண்டு பேரும் அபாரமாக விளையாண்டுருப்பாங்க. அதுலேயும் ரஹானே பார்த்தீங்க அப்படின்னா 63 பால் பிடிச்சி 105 ரன்கள் 11 4 அடிச்சிருக்காரு, 3 6 அடிச்சிருக்காரு. கடைசி வரைக்குமே அவுட் ஆகாமல் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக களத்தில் வர நின்றுப்பார். அதேமாதிரி ஸ்மித் பார்த்தீங்க அப்படின்னா 32 பால் பிடிச்சி 50 ரன்கள் 8 4 அடிச்சிருப்பார். போன போட்டியில் தான் அவர் கேப்டனாக போட்டாங்க. போன போட்டியிலையும் சிறப்பாக விளையாண்டுருக்காரு, இந்த போட்டியிலையும் சிறப்பாக விளையாண்டுருக்காரு. 20 ஓவர் முடிவில் 191 ரன்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அடிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி களமிறங்கினாங்க. அந்த அணியில் ஆரம்பமே நல்லா அமைச்சு கொடுத்தாங்க. பிருத்திவி ஷா மற்றும் ஷிகர் தவான் ரெண்டு பேருமே. பிருத்திவி ஷா 42 ரன்கள் அடிச்சிருப்பாரு, ஷிகர் தவான் 54 ரன்கள் அடிச்சிருப்பாரு. கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு. 36 பால் பிடிச்சி 78 ரன்கள் 6 4 மற்றும் 4 6 அடிச்சு 19.2 ஓவர்லேயே 193 ரன்கள் அடிச்சு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பார்த்தீங்க அப்படின்னா 6 விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பராக ஜெயிச்சிருப்பாங்க. இந்த போட்டியில் ஒரு மோசமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது ஆஸ்டன் டர்னர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலிய வீரர். இவர் டக் அவுட் ஆகி வெளியில் போயிருக்காரு. 2019 வருஷத்தில் ரொம்ப மோசமான பிளேயர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் பேர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஐபிஎல் போட்டியில் தொடர்ச்சியாக 3 போட்டியில் டக் அவுட் ஆயிருக்காரு. இதற்கு முன்பு நடந்த மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான போட்டியில் இவர் டக் அவுட் ஆனார். அதற்கு முன்பு விளையாண்ட பஞ்சாப் அணிக்கு எதிராகவும் டக் அவுட் ஆனார். ஐபிஎல்ல கண்டினியூஸாக 3 போட்டியில் டக் அவுட் ஆயிருக்காரு. இதே மாதிரி இவருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அசோக் டிண்டா, ராகுல் சர்மா, கௌதம் கம்பீர், ஷர்துல் தாக்கூர், பவன் நெகி இவங்கெல்லாம் ஆயிருக்காங்க. இப்போ 2019 சீசனில் ஆஸ்டன் டர்னர் இந்த மாதிரி கான்சிக்யூட்டிவாக 3 ஐபிஎல் போட்டியில் டக் அவுட் ஆகி வெளியில் போயிருக்காரு. அதே மாதிரி T20 ஃபார்மெட்டில் கண்டினியூஸாக 5 முறை டக் அவுட் ஆயிருக்காரு. இவருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மோசமான சாதனையை எந்த ஒரு பிளேயருமே பண்ணது கிடையாது. அதிகபட்சமாக 4 கான்சிக்யூட்டிவ் டக் அவுட் தான் T20 ஃபார்மெட்டில் ஆயிருக்காங்க. முதன் முறையாக இவர் பார்த்தீங்க அப்படின்னா 5 போட்டியில் தொடர்ச்சியாக T20 ஃபார்மெட்டில் டக் அவுட் ஆகி மோசமான ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. 2019 வருஷம் ரொம்ப இவருக்கு சரியாக போகலை. இவர் 2019 மோசமான பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரையும் இவர் எடுத்திருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.